லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகின்றார் மஹிந்த, உறுதிப்படுத்திய சட்டத்தரணி மனோஜ் கமகே. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய்க்கு ஜனநாயக போராளிகள் கட்சி வாழ்த்து. யாழ் மத்திய பேருந்து நிலைய பொது மலசலகூட விவகாரம் விரைவில் தீர்வை எட்ட வலியுறுத்து. போதைப்பொருள் ஒழிப்பு வேட்டை, ஒரே நாளில் 1000 பேர் கைது. சிவகங்கை கப்பல் சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தம், பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல். அமரகீர்த்தி கொலை வழக்கின் மரண தண்டனை கைதி உயிரிழப்பு. கபில சந்திரசேனவின் மரணம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை நோக்கி விரல் நீட்டும் சரத் வீரசேகர. பயங்கரவாத புலனாய்வு பிரிவால் விசாரிக்கப்பட்ட கம்மன்பில ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் வாக்குமூலம். மனுஷ நாணயக்காரவின் 5 வங்கிக் கணக்குகள் சிஐடிக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணத்துக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவே பொறுப்பு என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். பொறுப்பானவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என வீரசேகர தெரிவித்தார். 56 நாட்கள் விளக்கமறியல் சிறையில் துன்புற்ற பின்னர் கபில சந்திரசேன பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும், வழக்கு முடியும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார். முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடு தழுவிய ரீதியில் நடாத்தப்பட்ட சோதனைகளில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட சுற்றி வளைப்புகளின் போது போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 1014 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் ஒருவரும், சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகளின் கீழ் 20 உட்பட 1006 விசேட பேர் விசேட சோதனைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 301 கிராம் கெரோயின், 701 கிராம் ஐஸ், 574 கிராம் கஞ்சா, 100 கஞ்சா செடிகள், 5 கிராம் ஹசீஸ் ரக போதைப் பொருள், 1020 போதை மாத்திரைகள், 444 கிராம் மதன மோதகம் மற்றும் 45 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோக வலையமைப்புகளை முற்றாக முடக்கும் நோக்கில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் இணைந்து இந்த விசேட தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்படும் மேலதிக விசாரணைகள் ஊடாக இந்த சட்டவிரோத வியாபாரத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய நபர்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பாக பயங்கரவாத புலனாய்வுத்துறை பிரிவினர் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு அமைய நேற்று பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் முன்னிலையானவரிடம் சுமார் 4 மணி நேரம் தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பலர் இன்னும் கைது செய்யப்படவில்லை எனும், குறிப்பாக வெளிநாடுகளில் விசேட பயிற்சி பெற்ற சில தனிநபர்கள் இதுவரை கைது செய்யப்படவோ அல்லது முறையான புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படவோ இல்லை என அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து மேற்படி விசாரணை நடாத்தப்பட்டது. இதன்போது இந்த அறிக்கைகள் தேசிய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு நடவடிக்கைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து விசாரணை அதிகாரிகள் கம்மன்பிலவிடம் கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு தனது தரப்பு விளக்கங்களை அறிக்கையாக சமர்ப்பித்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். சீரற்ற வானிலை காரணமாக சிவகங்கை கப்பலில் இயந்திர கோளாறு ஏற்பட்டு சேவையில் தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KMJ சீலன் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இந்த அறிக்கையில் மோசமான வானிலை காரணமாக நேற்று முன்தினம் சிவகங்கை கப்பலின் இயந்திரம் பழுதடைந்துள்ளது. இந்த கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 2 கடல் மைல் தொலைவில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் சிவகங்கை கப்பலில் இயந்திர கோளாறு குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினருக்கும் உடனடியாக தகவல் தெரிவித்து அவர்களின் உதவியை கோரினோம். மேலும் இந்த சமயத்தில் பயணிகளை பாதுகாப்பாகவும் உடனடியாகவும் மீட்பதை உறுதி செய்யும் வகையில் எங்கள் நிறுவனமும் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து 2 பெரிய இயந்திர படகுகள் மீட்பு பணிக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த படகுகளின் பயணிகள் பாதுகாப்பாக நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அத்துடன் பயணிகளுடன் கப்பல் பணியாளர்களும் துறைமுகத்தை வந்தடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் யாரும் அச்சப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கு சொந்தமான 5 வங்கிக் கணக்குகள் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்போது 14 நாட்களுக்குள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவினரிடம் குறித்த அறிக்கைகள் சமர்ப்பிக்குமாறு அரசு வங்கி உட்பட 5 தனியார் வங்கிகளின் மேலாளர்களுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க போதரகம உத்தரவிட்டுள்ளார்.
பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் அவரது வங்கிக் கணக்கு அறிக்கைகள் மூலாய்வு செய்ய வேண்டியது அவசியம் என சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது. ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி அமைப்பின் தலைவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 2011, 13, 2015 மற்றும் 22 ஆகிய ஆண்டுகளுக்குரிய சொத்து மற்றும் பொறுப்பு விவர அறிக்கைகள் மனுஷ நாணயக்காரர் சமர்ப்பிக்கவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை 9 மணியளவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்று அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே உறுதிப்படுத்தினார். ஸ்ரீலங்கன் ஆலை நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி மறைந்த கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைய மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த மனோஜ் கமகே, கபில சந்திரசேனம் தாம் வழங்கிய வாக்குமூலமானது அச்சுறுத்தல் மற்றும் பலவந்தத்தின் பேரில் பெறப்பட்டது என ஏற்கனவே நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி தாக்கல் செய்துள்ளார். இவ்வாறான சட்டவிரோதமான வாக்குமூலத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தால் அது பாரதூரமான விடயமாகும். எனினும் மஹிந்த ராஜபக்ச கேள்விகளை கண்டு ஒருபோதும் ஒளிபவர் அல்ல. அவர் நிச்சயம் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாவார். ஆனால் அச்சுறுத்தி பெறப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தால் அதற்கு எதிராக உரிய தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கபில சந்திரசேனவின் மரணம் மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்த விசாரணை அழைப்பான இலங்கையின் அரசியல் மற்றும் சட்டத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் அவசிய தேவை கருதி யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புது மலசலக்கூட தொகுதியை நிர்வகிப்பது தொடர்பில் யாழ் மாநகர சபைக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை இருதரப்பும் இணைந்து பேசி மக்கள் நலன் சார்ந்த தீர்வை காண முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பட்குணராஜா இதனை தெரிவித்தார். அத்துடன் இருதரப்பினருக்கும் இடையே குறித்த விவகாரம் இழுபறியாக நீடித்து வருவதால் நாளாந்தம் பல்லாயிரக்கணக்கில் வரும் மக்களின் தேவை கருதிய அவசிய திட்டமான இந்த மலசலக்கூட கட்டட தொகுதி இன்னமும் பாவனைக்கு விட முடியாத நிலை இருந்து வருகிறது. இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தெரிவிக்கையில், பல்வேறு தரப்பினரது கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த பொது மலசலக்கூட கட்டட நிர்மாணத்துக்காக யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திட்டம் முன்மொழிவு செய்யப்பட்டு அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. யாழ் மாநகரின் முழுமையான நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட குறித்த மலசலக்கூட தொகுதியை கடந்த மாதம் குத்தகைக்கு விடுவதற்கான விண்ணப்பத்தை யாழ் மாநகர சபை ஊடகங்கள் வாயிலாக கோரியிருந்தது. இந்த நிலையில் சாவினர் குத்தகை தொடர்பாக வளங்களை தன்னிச்சையாக மாநகர சபை கோரியுள்ளதாக கூறியதை அடுத்து இந்த இழுபறி உருவாகியுள்ளது. இதே நேரம் இரு சபைகளும் மக்களுக்கான சேவையை முன்னெடுக்கும் சபைகளாக இருக்கும் நிலையில் இவ்வாறு மக்கள் நலன் சார்ந்த விடயத்தில் இழுபறிப்படுவது ஆரோக்கியமானதாக இருக்காது என எண்ணுவதாக தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய்க்கு ஜனநாயக போராளிகள் கட்சி ஈழத்தமிழர் சார்பாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. நேற்று நடத்திய வடமராட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அவருடன் இணைந்து அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பாகவும் ஈழத்தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய திரையுலக வரலாற்றில் 1977 ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து நேரடியாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கும் தருணம் இதுவே முதன்முறையாகும். அன்று எம்ஜிஆர் 30.4% வாக்குகள் சதவீதத்தை பெற்றிருந்த நிலையில் தற்போது விஜய் 38% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருப்பது ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஈழத்தமிழர் விவகாரத்தில் எதிர்பார்ப்பு கடந்த 2013 ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழக சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு முக்கிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். இலங்கையில் நடந்த ஒரு இனப்படுகொலை என்றும் இதற்கு சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமைக்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. அதேபோன்று தற்போது பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் ஈழத்தமிழர்களின் நிரந்தர அரசியல் தீர்வாகவும் நீதிக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் இதற்கான அழுத்தங்களை இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும் என்றும் ஈழத்தமிழர்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடத்தொழில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழக மற்றும் இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கு இடையிலான சிக்கல்கள் குறித்தும் முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது குறித்து செய்திக்குறிப்பில் வாழ்வாதார பாதுகாப்பு, இருநாட்டு கடத்தொழிலாளர்களுக்கு இடையிலான பிரச்சினைகளால் ஈழ கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடல்வள அழிப்பு, தடை செய்யப்பட்ட விலைகளை பயன்படுத்துவதால் கடல் வளங்கள் அழிக்கப்படுகிறது.
தடை செய்யப்பட்ட வேலைகளை பயன்படுத்துவதன் ஊடாக தொடர்ச்சியான மோதல்களால் கடற்தொழிலாளர்களின் படகுகள் மற்றும் உபகரணங்கள் சேதமடைகிறது. எத்தனை ஆட்சியாளர்கள் மாறினாலும் தீர்க்கப்படாமல் இருக்கும் இந்த பிரச்சினைக்கு புதிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிரந்தரமான மற்றும் சுமூகமான தீர்வை எட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி மீனவ அமைப்புகள் சார்பாக வேண்டுகோள் விடுத்துள்ளது. கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் நேற்று பிற்பகல் கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்து கைதி உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீட்டியாத்துக்கு உள்ள கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் கம்பகா பசியால பகுதியைச் சேர்ந்த 29 வயது இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் எல் வார்டின் 3வது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது மேன்முறையீட்டு கைதியாகவே இருப்பதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது.